வணக்கம் நண்பர்களே, குரு வாழ்க குருவே துணை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும், எண்கணிதம் ராஜநிலை. இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் புரிய வரும். அதாவது எண்கணிதம் அப்படின்னு பார்த்தீங்கனாலே, நியூமராலஜி அப்படின்னு பார்த்தீங்கனாலே 1 முதல் 9 வரைக்கும் மட்டுமே உங்களுக்கு நம்பர்களை எடுத்து சொல்லுவாங்க. இது அந்த காலத்திலேருந்து நம்மளுக்கு நடைமுறையில் வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ 9 வரை அப்படின்னு பார்க்கும்போது 9 நவ கிரகங்களை வைத்து பலன்களை எடுத்து சொல்லிகிட்டு இருந்தோம். ஆனால் இன்றைக்கி அதாவது எண்கணிதம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் இருந்து நம்ம அதற்கு அடுத்த ஒரு கட்டமாக நம்ம ராஜநிலை அப்படின்ற ஒரு விஷயத்திற்குள்ளே நம்ம உள்ளே போயிருக்கிறோம். இதை நம்ம எப்படி நம்ம எடுத்து செயல்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும், இப்போ பாரம்பரியம் அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளுக்கு ஆதி காலத்திலேருந்தே நம்ம அந்த பாரம்பரிய ஜோதிடம் அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதற்கு அடுத்ததாக உயர்நிலையாக நம்ம கேபி இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் மாறி மாறி நம்ம போயிட்டுருக்கிறோம். அதே மாதிரி தான் நியூமராலஜி அப்படின்ற ஒரு விஷயம். அதற்கு அடுத்ததாக உயர்நிலையாக நம்ம ராஜநிலை. இந்த ராஜநிலையில் எப்படி நம்ம நம்பர்களை நம்ம எடுத்து பயன்படுத்துகிறோம் அப்படின்றதான் மிக முக்கியமான கேள்வியாகவே இருக்குது. கேட்குறவங்க அனைவருமே நம்ம என்ன தான் நம்ம நம்பர்களுக்கு பலன் சொல்லிக்கிட்டே இருந்தாலும், சார் இது இந்த மாதிரி தானா அப்படின்ற மாதிரி கேள்விகள் கேட்குறாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும், முதல்ல யாருக்குமே இது புரிய மாட்டேங்குது. ஃபஸ்ட்டு நியூமராலஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும், நம்பர்களை நீங்கள் கூட்டும்போது எத்தனை டபுள் டிஜிட்டலாக வந்தாலும் சரி, 3 டிஜிட்டலாக வந்தாலும் சரி, எத்தனை டிஜிட்டலாக வருதோ அதை எல்லாத்தையுமே கூட்டிடுவாங்க. இப்போ ஒரு 59 டோட்டல் கூட்டி வரக்கூடிய நம்பர் 59 அப்படின்னாக்கும், அந்த 59 கூட்டி 14 மாற்றி 14 அதை 5 மாற்றி அங்கே 5 மாற்றி புதனை தான் உங்களை அங்கே செயல்படுத்த சொல்லுவாங்க. அப்போ இதற்கும் என்ன மாறுபாடு வித்தியாசங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும், இந்த நம்பர்களை ஒரு முறை மட்டுமே நம்ம கூட்டணும். இங்கே ராஜநிலை அப்படின்ற ஒரு விஷயத்தில் இப்போ நியூமராலஜியில் ஒரு முறை மட்டுமே கூட்டுறதில்லை. எத்தனை டிஜிட்டலாக இருந்தாலும் அதை ஒற்றைப்படையாக வர்ற வரைக்கும் நம்ம கூட்டி 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 கடைசியாக அந்த 1 அப்படின்ற விஷயத்துக்குள்ளே வரும்போது, இப்போ 2, 3, 5, 7, 8 இந்த மாதிரி வர்ற வரைக்கும் நம்ம கூட்டி 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 செஞ்சிட்ருக்குறோம். அதற்கு ரிசல்ட் அப்படின்னு பார்க்கும்போது அதில் நம்மளுக்கு சரியான ரிசல்ட்டு கிடைக்கவில்லை. அதனால தான் தேடுதலின் பலனாகத்தான் நம்ம இந்த ராஜநிலை அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே போய் எண்களை நாம் எப்படி நம்ம பயன்படுத்த வேண்டும் அப்படின்றதுக்காக தான் நம்ம எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். இந்த நம்பர்களை நாம் எந்த நம்பராக இருந்தாலும் ஒரு முறை மட்டுமே நம்ம கூட்டணும். அதாவது நீங்கள் ஃபோன் நம்பராக வச்சுருந்தாலும் சரி, அடுத்து நீங்கள் வண்டி நம்பராக வச்சுருந்தாலும் சரி, அடுத்ததாக நீங்கள் பாஸ்வேர்டு எண்களாக நீங்கள் வைத்திருந்தாலும் கூட சரி, நீங்கள் எத்தனை நம்பர்களை நீங்கள் வச்சுருந்தாலும் சரி, அதை ஒரு முறை மட்டுமே நீங்கள் கூட்டணும். அந்த கூட்டி வரக்கூடிய எண் என்ன நம்பர் வருதோ அந்த நம்பர் தான் உங்களுக்கு அங்கே பேசும். அப்போ கூட்டி வரக்கூடிய நம்பர் இப்போ 60 அப்படின்ற ஒரு நம்பர் வந்துச்சு அப்படின்னாக்கும், அந்த 60ஆம் நம்பர் என்னமோ அதுதான் உங்களுக்கு வேலை செய்யும். 60ஆம் நம்பருக்கு உண்டான பலன்கள் என்னமோ அந்த நம்பர் தான் உங்களுக்கு அங்கே வேலை செய்யும். அதை 6ஆக மாற்றி அது உங்களுக்கு சுக்கிரனாக அங்கே செயல்படாது. 60 அப்படின்ற எண் என்ன பலன்கள் கிடைக்குமோ அந்த பலன்கள் மட்டுமே உங்களுக்கு அதாவது இப்போ ஒரு செல்ஃபோன் நம்பர் வந்த பிறகு உங்களுக்கு 60ஆம் நம்பர் அந்த டோட்டல் வருது அப்படின்னாலும், அந்த நம்பர் வந்த பிறகு உங்களுக்கு அந்த 60ஆம் நம்பர் அப்படின்ற ஒரு விஷயம் அங்கே வேலை செஞ்சிட்ருக்கோம். அதுவே உங்களுக்கு 53 அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும், 53ஆம் நம்பர் வருது அப்படின்னாக்கும், அங்கே நம்பரை 10 நம்பரை கூட்டி இந்த டோட்டல் அப்படின்னு பார்க்கும்போது 53 அப்படின்னு ஒரு நம்பர் வருதுன்னு வைங்களேன். அந்த நம்பர் வந்த பிறகு உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னாக்கும், அது அப்படித்தான் பிரச்சனை என்னமோ அதுதான் கிடைக்கும். அது 53 அப்படின்ற எண்ணுக்கு என்ன பலன் அப்படின்றத நம்ம முன்னாடியே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். இல்லைன்னா நீங்கள் ஐகார்டில் நீங்கள் அந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிய வரும்.
அப்போ ஒவ்வொரு எண்ணுக்கும் தனித்தன்மையும் தனி பலன்களும் உண்டு. அந்த எண்களை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும், எதை சார்ந்து நம்ம பயன்படுத்தணும் அப்படின்றதுக்காக நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்போ ஒரு ஃபோன் நம்பரில் நம்ம எந்த இடத்துல நம்ம இந்த நம்பர்களை போட்டு நம்ம அதை எடுக்கணும் அப்படின்ற விஷயமும் அங்கே இருக்குது. அதற்கு அடுத்ததாக நீங்கள் இந்த வண்டி எண்கள், அப்போ வண்டி எண்களையும் அந்த 4 நம்பர் வரும். ஒவ்வொருத்தவங்க என்ன சொல்லுவாங்கன்னாக்கும் 2 நம்பர் தான் சார் இருக்குது, அதாவது 42 அப்படின்ற நம்பர் வச்சுருக்காங்கன்னாக்கும் அங்கே 00 அப்படின்ற விஷயத்தை அங்கே மறைச்சிடுறாங்க. ஆனால் உங்களுடைய இதில் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் உங்களுடைய பெயரில் என்ன நம்பர் அங்கே பதிவாகுதோ அதுதான் உங்களுக்கு பேசும். 0042 அப்படின்னு போட்டிங்கனாக்கும் ஃபஸ்ட்டு அப்படின்ற அந்த 20 அப்படின்றது முதல் ஓனரை டம்மியாக்கி விட்டுரும். அதுவே 2வது ஓனர் அப்படின்னாக்கும் அது நல்லாயிருக்கும். டோட்டல் 6. அப்போ இந்த முதல் ஓனர் எடுக்கும்போது அவருக்கு எப்படி இருக்கும்னாக்கும் சிறப்பாக இருக்காது. ரெஜிஸ்டர் பண்ணும்பொழுது 00வை எடுத்துகிட்டு வெறும் 42 போட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலாம். அந்த மாதிரி செய்யும்போது அங்கே 6 தான் பேசும். அப்போ நம்மளுக்கு எந்த நம்பரை நாம் போட்டு ரிஜிஸ்டர் பண்ணுறோன்றது தான் ஃபஸ்ட்டு. அந்த ரிஜிஸ்டர் பண்ணுறது ஃபஸ்ட்டு ஓனரா 2வது ஓனரா அப்படின்ற விஷயமும் இங்கே காட்டணும். அப்போ இந்த எண்களை நாம் சரியாக நீங்கள் வைத்திருக்கக்கூடிய எண்களை நம்ம பலன்கள் ஃபஸ்ட்டு சொல்கிறோம். இந்த எண்கணிதத்திற்கும் இந்த ராஜநிலைக்கும் எப்படி வேறுபாடுகள் அப்படின்னாக்கும், எண்கணிதம் அப்படின்னு பார்க்கும்போது உங்கள் நியூமராலஜி அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய ஜாதகத்தை தந்தால் அந்த ஜாதகத்தை வைத்து இது உங்களுடைய அதிர்ஷ்ட எண் அப்படின்றத கொடுத்து தாட்டி விட்டுருவாங்க. அந்த நம்பரை நீங்கள் எடுத்துகிட்டு போனவங்க உங்களுக்கு தான் தெரியும் அது நன்றாக வேலை செய்யுதா இல்லை என்ன செய்யுது அப்படின்றது உங்களுக்கு தான் தெரியும். அப்போ அந்த எண்கள் வேலை செய்யுது இல்லைன்றது நம்ம கண்டுபிடிக்கிறது சிரமம். ஆனால் நம்மளுக்கு இந்த ராஜநிலை சார்ந்து நீங்கள் நம்பர்களுக்கு உண்டான பலன்கள் எப்படி நம்ம சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும், நீங்கள் வைத்திருக்கக்கூடிய ஒரு 10 வருஷமாக நீங்கள் ஃபோன் நம்பர் வச்சுருப்பீங்க, 10 வருஷமாக ஒரு வண்டியை வாங்கி வச்சுருப்பீங்க. இந்த நம்பர்கள் உங்களுக்கு வேலை செய்யுதா இல்லையான்றது நம்ம அனுபவமாகவே நம்ம உங்களுக்கு சொல்லலாம். இப்போ இந்த ஒரு ஃபோன் நம்பர் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோன் நம்பர் உங்கள் கைக்கு வந்த பிறகு இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு இருக்குதா அப்படின்ற விஷயத்தை நம்ம சொல்லும்போது அவங்களுக்கு மிராக்கலாக இருக்கும். என்னடா இவ்வளவுதான் வருமா இந்த நம்பரில் இவ்வளவு விஷயங்கள் இருக்குதா அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே மிராக்கலாக தான் பார்த்துட்ருக்குறாங்க. மிராக்கல் அப்படின்னு பார்க்குறது இது விதி கொடுப்பினைன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா நம்ம நம்பர்களை முன்ன போய் கேட்டால் ஏதாவது ஒரு நம்பர் கொடுப்பாங்க, நம்ம வாங்கி அதை ரீசார்ஜ் பண்ணி நம்ம வாட்டுக்கு ஆக்டிவேட் பண்ணி கொண்டு வந்துடுவோம். அது நம்மளுக்கு வந்த விதி கொடுப்பினை. சிலருக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும், அந்த விதி கொடுப்பினை அந்த ஜாதகத்திலே அவருக்கு நல்லா இருந்திருக்கும். அதனால் அவங்களுக்கு நல்ல விஷயங்களாகவே அவங்களுக்கு சேர்ந்துருக்கும். ஒன்று தொழிலில் நல்லா இருந்திருக்கும், ஏதோ ஒரு விஷயங்கள் நல்லா இருக்கும், டோட்டலும் நல்லா அமைஞ்சிக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கு. அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு நல்லா தான் போயிட்டுருக்கும். நம்ம இதை மாதிரி சொன்னோம்னா கூட அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. இதுவே சிலருக்கு நேரங்கள் சரியில்லாத காலகட்டத்தில் போய் அவங்க நம்பர்கள் எடுக்கும்போது அந்த நம்பர்கள் அவங்களுக்கு அப்படியே பல்ட்டி அடிச்சிருக்கும். ஏன்னா நம்மளுக்கு விதியில் என்ன இருக்கோ அதான் நம்மளுக்கு கைக்கு கிடைக்கும். அந்த நம்பர்களை அவர் எடுத்த பிறகு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். எந்தெந்த விஷயங்களுக்குள்ளே அவங்க பிரச்சனையை சந்திச்சுக்கிட்டு இருக்கான்ற விஷயத்தை நம்ம இந்த செல்ஃபோன் எண்களையே வைத்து எடுத்துடலாம். இந்த செல்ஃபோன் எண்களை வைத்து நம்ம 5 விஷயங்களாக நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம். அதாவது குழந்தைகள், சொத்து, தொழில், குடும்பம், ஜாதகம் அப்படின்னு ஒரு 5 வகையான விஷயங்களை நம்ம இந்த செல்ஃபோன் நம்பர்கள்லேயே நம்ம எடுத்துடுறோம். அந்த 5 விஷயங்கள்லையும் அவருக்கு எப்படி இருக்குது, ஒரு ஜாதகமே இல்லாதவருக்கு கூட இந்த ஃபோன் நம்பரை வச்சு நம்ம பலன்கள் சொல்லலாம். அதுதான் இந்த ராஜநிலையோட ஒரு நல்ல ஒரு இது. அப்போ இந்த நம்பர்களை வைத்து நம்ம பலன் சொல்லும்போது அவங்களுக்கு மிராக்கல் ஆகிடுறாங்க. சார் எப்படிங்க சார் இதெல்லாம் முடியும் உங்களால்? இந்த நம்பரு நம்ம அப்படியெல்லாம் வேலை செய்யுமா? தவறு. நீங்கள் நினைக்கிறது அந்த மாதிரி நினைக்க வேண்டாம். இந்த நம்பர்கள் தான் இன்றைக்கி நம்மளை ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்போ ஒருவருடைய நல்ல கிரகங்கள் யாருன்னு பார்த்து அதை வைத்து தான் நம்ம நம்பர்கள் எடுக்கணும். அப்போ அது எந்த இடத்துல உங்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாக இருக்குன்னு பார்த்து அதை தகுந்த மாதிரி நம்ம நம்பர்களை எடுத்து நம்ம பயன்படுத்த வேண்டும். அப்போ அந்த நம்பர்களை நாம் பயன்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த தடை அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளை விட்டு வெளியே போகும். நல்ல விஷயங்கள் நம்மளுக்குள்ளே வரும்.
ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த ஒரு நம்பர், குறிப்பிட்ட நம்பர் கடைசியாக வரக்கூடிய ஒரு 2ஆம் நம்பர்னே வச்சுக்கோங்களேன். கடைசியாக உங்களுக்கு 10 நம்பரில் கடைசியாக 2ஆம் நம்பர் வருது. அந்த கடைசியாக இருக்கக்கூடிய அந்த 10 நம்பரையும் போட்டு கடைசியாக அந்த 2ஆம் நம்பரை போட்டிங்கன்னா யாருக்கு வரும்? கால் அடித்தா அது உங்களுக்கு தான், பர்டிகுலராக யார் பேரில் இருக்கோ அவங்களுக்கு தான் வரும். அதுவே 3ஆம் நம்பராக மாற்றி நீங்கள் யாருக்காவது அடிச்சிங்கனாக்கும் வேற ஆளுக்கு போயிடும். அப்போ பர்டிகுலராக நீங்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த எண் என்ன நம்பர்கள் வருதோ அதுதான் உங்களுக்கு வேலை செய்யும். அப்போ இந்த எண்களை நாம் ஜாதகத்தை வைத்து நம்ம நம்பர்களை நம்ம எடுக்கணும். அப்படி நம்ம எடுத்து நம்ம அதை பயன்படுத்தும் போது நம்மளுக்கு அது வேலை செய்ய ஆரம்பிக்கும். இதில் மெயின் உங்களுக்கு ஃபோன் நம்பர், வண்டி நம்பர், அடுத்ததாக வீட்டில் இருக்கக்கூடிய நிலையின் அளவுகள், பாஸ்வேர்டு எண்கள், இப்படி பல விஷயங்கள் உள்ளே இருக்குது. உங்களுக்கு ஏதாவது என்னடா இப்படியெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காரு, புரிய மாட்டேங்குது அப்படின்னு ரொம்ப பேர் நினச்சிட்டு இருப்பாங்க. இதை என்ன பண்ணுறீங்கனாக்கும் கீழே தொடர்புக்குன்னு ஒரு நம்பர் கொடுப்போம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணால் எங்களால் எடுக்க முடியாது, ஏன்னா கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுனால நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் உங்களுடைய மெசேஜாக நீங்கள் போட்டு விடுங்க. இதை எல்லாமே நீங்கள் மாற்றுறதுக்கு அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு குறைந்த கட்டணம் தான் நாங்கள் வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு ப்ரீபெய்டில் தான் நம்பர் எடுத்து கொடுக்குறோம். அந்த ப்ரீபெய்ட் நம்பர் எடுக்கும்போது நீங்கள் அதை எல்லோருக்குமே பயன்படணும் அப்படின்றதுக்காக தான் இந்த நம்பர்களை நம்ம எடுக்கிறோம். அதனால் இந்த ப்ரீபெய்ட் நம்பரை நீங்கள் எடுத்து நீங்கள் பயன்படுத்தணும். பணம் கொடுத்து நீங்கள் பார்க்குறது பெரிய வேலையெல்லாம் இல்லை. பணம் கொடுத்து கஷ்டப்பட்டு நம்ம சம்பாதிக்கிறோம். அந்த விஷயங்களுக்கு உங்களுக்கு நல்லது நடக்கணுன்றதுக்காக நம்ம இவ்வளவு விஷயங்கள் செஞ்சிகிட்ருக்கோம். அதனால் நீங்கள் அந்த நம்பர்களை நீங்கள் எடுத்தாலும் நல்ல முறையில் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டே இருக்கணும். நம்பர் வந்துருச்சு சார் எனக்கு எல்லாமே தேடி வந்துடும் அப்படின்ற எண்ணங்களை தவிர்த்து நீங்கள் அந்த நம்பரை, அந்த எண்கள் அப்போ தான் உங்களுக்கு வேலை செய்யும். இப்போ வேலை செய்யக்கூடிய அந்த எண்களை நாம் பயன்படுத்தணும். சரிங்களா? இந்த மாதிரி தான் நம்ம நம்பர்களை எடுத்து பலன்கள் சொல்லிகிட்ருக்கோம். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திருப்பூரிலிருந்து ராஜநிலை மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் பாலமுருகேஸ்வர். நன்றி, வணக்கம்.